நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. வணக்கம் சார். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தில் மூத்த நிர்வாகியான செங்கோட்டையன் சேர்ந்திருக்காரு. இந்நிலையில் மேற்கு மண்டலத்தில் தாவேகா அடுத்த கட்ட நகர்வுக்கு இது வந்து மிகப்பெரிய அளவில் உறுதுணையாக இருக்குன்னு சொல்கிற சமயத்திலேயே திமுக அதிமுகவுக்கு இது ஒரு மிகப்பெரிய இழப்பு. குறிப்பாக அதிமுகவுக்கு சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ செங்கோட்டையன் இணைப்பு போய் தாவேகாவில் சேர்ந்திருக்கிறது. செங்கோட்டையன் மேலும் சில நிர்வாகிகளை வந்து அதிமுகவில் யார் யாரெல்லாம் அதிருப்தியில் இருக்காங்களோ அவங்கள இவங்க பக்கம் இழுக்கலாம். அதை தாண்டி ஓபிஎஸ், டிடிவி இவர்களையும் வந்து அந்த கூட்டணியில் இணைகிறதுக்கான பேச்சுவார்த்தைகளை வந்து நடத்துவார். இது அதிமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து இழப்பு தான். ஏன்னா கூட்டணி சேர கட்சிகள்லாம் வந்து அந்த கட்சி தாவேகாவை காட்டி டிமாண்ட் பேசுவாங்கன்ற ஒரு புறம். இன்னொரு புறம் திமுக. ஏன்னா செங்கோட்டையன் போன்ற ஒரு மூத்த நிர்வாகி வந்து விலகிறாருன்னா அடுத்து அவர் திமுகவில் தான் அவர் சேருவான்ற எதிர்பார்க்க சமயத்தில் ஒரு புதிய கட்சிக்கு வந்து போயிருக்காரு. 2026 சட்டசபை தேர்தலுக்கு தாவேகா அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு தயாராயிட்டாங்க. அதோடைய முதல் அறிகுறி தான் இது அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். சும்மா நீங்கள் கேட்டதில்ல, நான் அந்த ரெண்டாவது கேட்ட அந்த திமுகக்கு ஏன் போகலை அப்படிங்கிற வந்து ஸ்டார்ட் பண்ணதான் இது கரெக்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். செங்கோட்டையனுடைய முதல் ப்ரையாரிட்டியாக திமுக தான் இருந்ததாக சொல்கிறாங்க. நீங்கள் வந்து யார் வேணான்னு தடுத்ததுன்னு கேட்டிங்கன்னா முதல்ல வந்து அதிமுகவில் இருக்கும் போதே இவர் வந்து இவருக்கும் அமைச்சர் முத்துசாமிக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் நமக்கு தெரியும். 2 பேருமே போட்டி போட்டு வளர்ந்தவங்க தான். ஸோ அமைச்சர் முத்துசாமி ரொம்ப பிடிவாதமாக வேண்டாம், செங்கோட்டையன் அவர்களை சேர்க்க வேண்டாம். அதே மாதிரி மேற்கு மண்டலத்தில் இருக்கிற செந்தில் பாலாஜி மற்ற எல்லோருமே வந்து செங்கோட்டையன் அவர்களை இங்கே கொண்டு வந்தால் இன்னொரு பவர் சென்டராக உருவாவார். ஒன்று, நாளைக்கு திமுக ஜெயிக்கிறாங்க அப்படின்னா மறுபடியும் ஜெயிச்சா செங்கோட்டையனும் சேர்ந்து ஜெயிக்கிறார், அவருக்கு ஒரு அமைச்சர் பொறுப்பு கொடுக்கணும். எனக்கு தெரிஞ்சு இப்போ வரைக்கும் 9 அமைச்சர்கள் அதிமுக வந்ததாக இருக்கான்னு நினைக்கிறேன். சேகர்பாபு, வேலு, KK ரகுபதி இப்படின்னு லிஸ்ட்டு போட்டிங்கன்னா 9 பேர். அப்போ 10ஆவது ஒருத்தர் சேர்க்க போகிறீங்களா அப்படின்ட்டு திமுகக்குள்ளே ஒரு அதிருப்தியான குரல் என்னென்னா, நீங்கள் விமர்சிக்கிற வார்த்தை என்பது அதிமுக அடிமை கட்சின்னு சொல்கிறீங்க. ஆனால் எல்லா அமைச்சர் வந்தவொடனே வாங்கப்பா அமைச்சர் கொடுத்தவன்னு சொல்லி கொடுத்து அவங்க நல்லா பார்த்துக்கிறீங்க. அப்படின்னா திமுகவில் காலங்காலமாக வேலை பார்த்துட்டுறதுக்கு என்ன மரியாதை இருக்குன்னா திமுகவில் அதிருப்தி குரல் இருக்கிறது. இந்த 2 குரலையுமே வந்து முதலமைச்சர் காது கொண்டு போயிருக்காங்கன்னு ஒரு தரப்பு. இதையும் தாண்டி சேகர்பாபு போன்றவர்கள் வந்து இப்போது அன்னைக்கு செங்கோட்டை கூட நாங்கள் சந்திச்சுன்னு தெரியுமா அவங்களுக்குன்னு சொல்லி கேள்வி எழுப்பினார். அவர் சந்தித்தது உண்மைதான். சேகர்பாபு போன்றவர்களுக்கு செங்கோட்டையனை உள்ளே கொண்டு வரணும், நமக்கு ஒரு பலம் தானே அப்படிங்கிற ஒரு டிவைடட் ஒப்பீனியன் இருந்திருக்கு. பட் அல்டிமேட்லி வேணாண்டு திமுக முடிவெடுத்த பிறகுதான் இவருடைய அடுத்த டார்கெட்டாக இல்லை வந்து அடுத்த இடமாக தாவேகா இருந்திருக்கு. ஸோ இன்னொன்று, செங்கோட்டையனுக்கு வேறு எங்கே போவார்? இப்போ நீங்கள் ஒன்று அதிமுகவில் மறுபடியும் எடப்பாடியோட நம்ம பிரச்சனையை சால்வ் பண்ணிவிட்டு அவர்கிட்டே போகலாம். அது அவருக்கு விருப்பம் இல்லை. நான் வந்து ஒருங்கிணைக்கணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணேன், அது நடக்கலை. அப்போ கிட்டத்தட்ட ஒரு ஈகோ பிரச்சனையாக அது மாறிடுச்சு. நான் வந்து வேற ஒரு ட்ராக் எடுத்துட்டேன். திமுக நோன்னு சொல்லிட்டாங்க. அடுத்ததாக இருக்கக்கூடிய கட்சிகளில் எனக்கு பெட்டரான ஆப்ஷனாக தாவேகா இருக்குது. பட் இந்த அப்ரோச் வந்து தாவேக்காலமாக நடந்திருக்கு, அது உண்மை. பெரும்பாலானோர் வந்து ஒருவேளை அதிமுகலேருந்து வெளியே போகிறாங்கன்னா, அதுவும் எடப்பாடி பழனிசாமி எதிர்த்து வெளியே போகிறாருன்னா அவர் வந்து ஒன்று டிடிவி தினகரனோட சேருவார், இல்லை ஓபிஎஸ் இவங்க கூட சேர்ந்து ஒரு அணியாக ஃபார்ம் பண்ணுவாங்கன்ற எதிர்பார்க்குற நேரத்தில் தானே இப்போ தாவேகா. உண்மைதான் நீங்கள் சொல்கிறதில்ல. நீங்கள் பசும்பொன்லை இவர்கள் பார்த்த பிறகு நான் ஓபிஎஸோட ஆதரவாளர்கள் சில பேர்ட்டு பேசும்பொழுது, சார் ஒரு வாரத்திற்கு முன்னாடி கூட நாங்கள் என்ன பேசிகிட்டு இருந்தோம்னா, நம்ம தொடர்ச்சியாக இதுக்காக போராடலாம். நம்ம செங்கோட்டையன் வரும்பொழுது ஒரு 6 அமைச்சர்கள் ஏற்கனவே இந்த கோரிக்கை வச்சாங்கன்னு சொல்லி சொன்னார். அவங்கள்ட்டெல்லாம் பேசலாம், நம்மளை வெளியே கொண்டு வரலாம், எப்படியாவது ஒருங்கிணைக்கிறதுக்கான முயற்சிகளை பண்ணலாம் அப்படிங்கிறதா எங்களுடைய ப்ரையாரிட்டியாக இருந்துச்சு. திடீர்னு போய் தான் இவர் சேர்ந்தார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால தான் சொல்கிறேன், இந்த தேர்ட் ஆப்ஷனாக செங்கோட்டையன் அவர்களுக்கு வந்ததற்கும் காரணம்னு கேட்டிங்கன்னா, தாவேகா சைடில் இருந்து கூட நேரடியாக இல்லாமல் வேறு ஒருத்தர் முயற்சி பண்ணுறார், இது செங்கோட்டையன் ஏன் உள்ளே கொண்டு வரக்கூடாதுன்ட்டு. அவர் போய் பேசுகிறாரு. அவர் பேசி ஆதவர்ஜுனாட்டையும் பேசிட்டு நம்ம வந்து கொண்டு போய் சேர்க்கலான்ட்டு வழக்கம் போல். இப்போ எல்லாருக்குமே தெரியும், முதல்ல வந்து விஜய் சந்திக்க முடியுமா, சந்திக்க முடியாது. ஃபஸ்ட்டு வந்து புஷி ஆனந்த், ஜான் ஆர்கிசன் சந்திக்கணும். அவங்க வழக்கம் போல் எப்படி நம்ம முன்னாடி நான் சொன்ன மாதிரி பல பேரை வேண்டாம், ஸ்பென்ட் ஃபோர்ஸ் பிரதர் இவங்கெல்லாம் வேண்டாம் பிரதர்னு சொல்லி ஒதுக்கின மாதிரி இவரையும் ஒதுக்குவதற்கான வேலைகளை தான் முதல்ல செஞ்சுருக்காங்க. இல்லை சார் வேண்டாம் சார், நீங்கள் வெளியே இருங்க சார், வெளியே எங்களுக்கு ஆதரவு கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள் சார், உள்ளெல்லாம் அப்படிலாம் வந்துட முடியாது சார், இது வேறு மாதிரி கட்சி, கல்ட்டு பார்ட்டி சார் அப்படின்னு சொல்லி தான் ஒதுக்கியிருக்காங்க. கூட்டிட்டு போனால் ரொம்ப கடுப்பாயிட்டார். ஏங்க இதே மாதிரி தான் எல்லாத்தையும் பண்ணிகிட்டே இருப்பீங்களான்னு சொல்லிட்டு அவர் விஜய் அவர்கள்ட்ட சினிமா சார்ந்த ஒரு அப்பாயின்மெண்ட் மாதிரி வாங்கி விஜய்கிட்ட போய் பேசி கன்வின்ஸ் பண்ணி அதற்கு பிறகு தான் புஷியானந்த் இந்த மாதிரி தொடர்ச்சியாக அந்த வேலையை தான் பார்த்துட்டு இருக்காருன்னு விஜய் தெரிந்த பிறகுதான் இவரை கூப்பிட்டு சிரம சேர்க்கலாம்னு சொல்லி விஜய் அந்த இடத்துக்கே வர. புஷியானந்த் ஜான் 2 பேரும் தான். 2 பேருமே வந்து, ஏன்னா இப்போ சில பேர் கூட எழுதுறாங்க ஜான் வந்து பயங்கரமான ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணிட்டார், புஷியானந்த் ஓரம் கட்டுறதுக்காக. இல்லை, நான் மறுபடியும் சொல்கிறேன், புஷியானந்தும் ஜானும் வேறு அல்ல, இருவரும் ஒன்று தான். இதில் செங்கோட்டையன் நினைவில் வந்து ஆதவர்ஜுனுடைய ரோல் வந்து ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணி. அதான் நான் சொல்கிறேன், கொண்டு வந்து ஆதவர்ஜுனா தான். ஆதவர்ஜுனா இன்னொருத்தர் மூலியமாக ஆதவர்ஜுனா தான் உள்ளே கொண்டு வர. ஆதவர்ஜுனா ஏங்க உள்ளே கொண்டு வராரு? இன்னைக்கு வரைக்கும் ஜான் ஆரோக்கியசாமி அவர்களுக்கு இருக்கின்ற முக்கியத்துவம் ஆதவர்ஜுனுக்கு இருக்கான இல்லை. விஜய் என்ன சொல்கிறாரு, ஆதவர்ஜுனா ஒரு ஐடியா கொண்டு வராரு, ஜான்கிட்ட பேசுங்க, புஷியார்கிட்ட பேசுங்க, மறுபடியும் இப்போ நீங்கள் செங்கோட்டையன் அவர்களே வச்சு ஃபஸ்ட்டு டிமாண்ட் என்ன, எனக்கு பொதுச்செயலாளர் ரோல் எனக்கு வேணும், ஜெனரல் செக்ரட்டரியாக இருக்கணும். நியாயமான கோரிக்கை தான். ஏன்னா அந்த மாதிரி ஒரு மூத்த அவரே சொல்கிற மாதிரி பழுத்த அரசியல்வாதி 9 டைம் எம்எல்ஏஸ் மினிஸ்டர்ஸாக இருந்தவர் அப்படிங்கிற கொடுக்க நியாயம் தான். ஆனால்
விஜய் மறுபடியும் என்ன சொல்றாரு, அது முடியாதுங்க, புஷி ஆனந்த் அவர்களுக்கு நீங்கள் சபார்டினேட்டாக தான் இருக்கணுங்கிறத உறுதிப்படுத்துறார். அந்த கடிதத்தில் கூட என்ன வருது, என்னுடைய ஆலோசனையும் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் அவர்களின் ஆலோசனையும் ஏற்று செங்கோட்டையர்கள் செயல்படுவார். சரிங்க, அப்போ என்ன போஸ்ட் கொடுக்க போறீங்க? ஏற்கனவே நிர்வாகக்குழு ஒன்று ஃபார்ம் பண்ணோம், 28 பேருக்கு நிர்வாகக்குழு. அந்த நிர்வாகக்குழுக்கு தலைமை ஒருங்கிணைப்பாளரை உங்களை போடுறோம். இதுலேயே ஒரு இது இருக்குது, என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த நிர்வாகக்குழு ஒன்று கூடிச்சு நம்ம பார்த்தோம். அவர் என்னுடைய மேற்பார்வையில் விஜய் சொல்கிறாரு, இது வரைக்கும் விஜய் அந்த கூட்டத்துக்கு வரவே இல்லை. ஒரு தடவை தான் நம்ம பார்த்தோம், விஜய் இன்னும் வரல, வீடியோ கான்ஃபரன்ஸ் கூட அட்டன் பண்ணல. ஆனால் என் கண்காணிப்பில் நடக்குதுன்னு அவராக நினச்சிக்கிறாரு, எப்படிங்கிறது தெரியல. இன்னொன்று சரி ஓகே, பொதுச் செயலாளர் கொடுக்கலங்க, அமைப்பு செயலாளர் கொடுப்போம். நீங்கள் முதல்ல செய்திகள்லாம் பார்த்துருக்கலாம், பொது அமைப்பு செயலாளர், அமைப்பு பொதுச் செயலாளர், சம் சார்ட் ஆஃப் ஆர்கனைசிங் செக்ரட்டரிங்கிற மாதிரி இருந்துச்சு. கடைசியில் அதுவும் கொடுக்கலையே. 4 மாவட்டங்கள் நீங்கள் பார்த்தா போதுங்க, இருக்கின்ற எல்லா மாவட்டங்களும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லும் பொழுது, அப்போ அவருக்கு உண்மையிலேயே ப்ராமிஸ் பண்ண ரோல் கூட கிடைக்கல. செங்கோட்டையன் அவர்களுக்கு நீங்கள் ஒரு துண்டு போட்டால் ஐயோ வேணாம் தம்பி, கிண்டல் பண்ணுவாங்க தம்பின்னு சொல்கிறார்ல, நீங்கள் எப்படி அதை ஏன் சொல்கிறாரு, இல்லை வந்து ஏன் அவருக்கு முழு ஏற்பு இல்லைன்னா, அவர் நிச்சயமாக அவர் ஏமாற்றப்படுகிறார் தான் ஒன்று. இன்னொன்று, நீங்கள் வந்து செங்கோட்டையனை தொடர்ந்து மற்ற நிர்வாகிகள் வருவார்களா? நான் மறுபடியும் சொல்கிறேன், செங்கோட்டையன் அவர்களுக்கு வேறு போக்கிடம் இல்லைன்னு நான் சொல்கிறேன். வாஜ்பாய் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா சார், செங்கோட்டையன் நினைவுக்கு பிறகு வந்து ஓபிஎஸ் அதே மாதிரி நினைவார். சோஷியல் மீடியாவில் என்ன சொல்கிறாங்கன்னா, தேனி அந்த சைடு சவுத் இதுக்கெல்லாம் வந்து எங்களை அமைப்பு செயலாளராக போட்டு அங்கே திமுக பிடிஆர் வரைக்கும் போயிட்டாங்களே. பிடிஆர் வந்துட்டு இருக்காரு, அவர் வந்துட்டு இருக்காரு, இவரு வந்துட்டு இருக்காரு, அவர் வந்துட்டு இருக்காரு அப்படின்ட்டு நிறைய கதைகளாக எழுதுறாங்க. இன்னொரு ஏஐயில் ஒரு பயங்கரமான ஃபோட்டோ ஒன்று சுற்றுது. அதில் முதலமைச்சராக விஜய், துணை முதலமைச்சராக செங்கோட்டையன், டபுள் ஆக்ட் ரோல் வந்து தினகரன் பண்ணுறாரு, சசிகலா வர்றாங்க, இந்த மாதிரியான ஒரு சுற்றிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் அவரை தொடர்ந்து நிர்வாகிகள் வருவாங்களான்னு கேட்டிங்கன்னா, ஸோ செங்கோட்டையனுக்கு நெருக்கமான நிர்வாகிகள் இருக்க லிஸ்டெல்லாம் போட்டாங்க. இதை தாண்டி முதல்ல அதிமுக சார்ந்த நிர்வாகிகள் வருவார்களா? நீங்கள் உண்மையிலே அந்த நிர்வாகிகள் வருவார்கள் என்றால் அவங்க ஏற்கனவே இந்த ஒருங்கிணைப்புக்கு அட்லீஸ்ட் ஒரு வாய்ஸாவது ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் ரொம்ப வேண்டாம், நீங்கள் வந்து ஆமாங்க அவர் சொன்னது உண்மைதாங்கங்கிறத லைட்டாவது சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்க கூட ரொம்ப தெளிவாக அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணி கூட வரல. ஏன்னா இப்போ சில பேர் கேபி முனுசாமி வர போகிறார், நான் பார்க்குற வரைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு அடுத்த தலைவராக கேபி முனுசாமி தான் இங்கே இருக்கார். அப்போ அவரெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. சரி, இந்த குரூப்பில் ஓபிஎஸ்லையோ டிடி தினகரனையோ வருவாங்கன்னு கேட்கும்போது, நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி பசும்பொன்னில் அவர்கள் பேசிய பிறகு இப்போ கடந்த ஒரு வாரத்தில் கூட நம்ம எல்லாரும் விஜய் ஒரு ஆப்ஷனாக வச்சுக்கலாம். டிசம்பர் மாதம் வரைக்கும் செங்கோட்டையன் என்ன சொல்லியிருக்காங்க, டிசம்பர் வரைக்கும் ஒரு ஆப்ஷனாக வச்சுருக்கலாம். அப்போ வரைக்கும் ஒருங்கிணைப்பு நடக்காட்டி ஒரு கூட்டணியாக போய் சேரலாம். இப்போ ஏற்கனவே அமமுகங்கிற ஒரு கட்சி இருக்குது, இந்த உரிமை மீட்பு குழுங்கிறது கழகமாக மாறப்போகிறது. நம்ம வந்து செங்கோட்டையன் ஏதோ ஒரு பேனரில் போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஐடியா இருந்துச்சு. திடீர்னு தான் போய் சேர்றார். இன்னொன்று, ஓபிஎஸ் அவர்கள் ஏற்கனவே முதலமைச்சரை தற்காலிகமாக சந்தித்தாரா, நம்ம அப்படி தான் அவங்க சொல்கிறாங்க. தற்காலிகமாக 2 முறை வாக்கிங் போகும்போது சந்திச்சார், வீட்டில் போய் சந்திச்சார். அப்பொழுதே வந்து பேச்சுவார்த்தை சிலது முடிஞ்சிருக்கு, எத்தனை எம்எல்ஏ சீட்டில் முடிஞ்சிருக்கு. அவங்க பெட்டரான ஆப்ஷனாக டிஎம்கே தான் பார்க்குறாங்க. டிடி தினகரனுக்கு ஒரு குழப்பம் இருக்கிறது. ஏன்னா திமுக பக்கம் ஒரு படம், திமுக நடுவில் ஒரு சின்ன விஷயம் சொன்னார். அவர் வந்து கரூர் ஸ்டாம்பீட் கொடுத்து பேசும்போது முதலமைச்சர் வந்து தன்மையாக இதை கையாண்டார்னு ஒரு விஷயத்தை, ஒரு மெச்சூர்டாக கையாண்டார்னு சொல்லி சொன்னார். அதுக்கு பிறகு எனக்கு கூட்டணி போகிறேன், என்னங்க இப்போ எதுக்காக போய் கூட்டணியான்னு கேட்குறீங்களா அப்படிங்கிறது ஒன்று இருந்துச்சு. இப்போ தினகரன் அவர்களுக்கு நம்ம ஒட்டுமொத்தமாக திமுக பக்கம் போனால் இப்போ ஏடிஎம்கே காரங்களாம் நம்மளை எப்படி நடப்பாங்கன்னு ஒரு குழப்பம் இருக்கிறது. இப்போ விஜய் ஒரு ஆப்ஷனை எடுக்கலாமா அப்படின்னு. ஆனால் சிக்கல் என்னன்னு கேட்டிங்கன்னா, விஜய் பக்கம் போனால் தினகரன் கட்சியை சேர்ந்தவர்களோ அல்லது ஓபிஎஸ் கட்சி சேர்ந்தவர்களோ வெல்வார்களா மாட்டார்களான்னு ஒரு பெரிய கேள்வி இருக்குது. அவங்க எல்லாம் நல்ல ஓட்ஸ் வாங்கலாம், பெர்சன்டேஜ் வாங்கலாம். விஜய்க்கு ஏற்கனவே ஒரு இளைஞர் கூட்டம் இருக்குது, நம்மகிட்ட ஒரு கூட்டம் இருக்குது. அந்த 2 கூட்டமும் சேர்ந்து ஒரு பெர்சன்டேஜ் பெருசாக வாங்கும். பட் அது வெற்றி பெறுமா? ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 கார்னர் கான்டெஸ்ட்டாக வரப்போகுது. அதில் வந்து டிஎம்கே ஏடிஎம்கேன்னு. அப்போ இன்னொன்று, விஜய் யாருடைய வாக்களை பிரிக்கப் போகின்றார் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வியும் இருக்குது. அதனால ஒரு குழப்பமான நிலையில் தான் தினகரன் இருக்கார். ஓபிஎஸ் வந்து நான் பேசின வரைக்கும் ரொம்ப தெளிவாகவே அப்படி ஒரு வேலை ஏற்பட்டுச்சுன்னா நம்ம திமுக பக்கம் பெறலாம், அறிவாலயத்தின் வாசலை கூட தட்டினால் தட்டுவோமே தவிர நாங்கள் விஜய் பக்கம் போக மாட்டோம் அப்படிங்கிறது தெளிவாக இருக்கிறாங்க. வேறு நிர்வாகிகள் வருவாங்களாங்கிறது எனக்கு குழப்பமாக இருந்தது. எனக்கு தெரியல, உண்மையிலே வரக்கிற வாய்ப்புகள் இல்லைன்னு தான் நான் சொல்கிறேன். ஏன்னா அதிமுகவில் வந்து மற்ற கட்சிகள் வந்து வருவார்களாங்கிறது தெரியல. இப்போ கூட பெரிய லிஸ்ட்டு போட்டுருக்காங்க. நான் சொல்ல ஆரம்பத்திலிருந்தே உண்மையிலே வர தயாராக இருந்தார்கள். எவ்வளோ நிர்வாகி, எவ்வளோ கட்சியில் வந்து பெரிய பெரிய தலைகள்லாம் வர தெரியா இருந்துச்சு. மனோஜ் பாண்டியன்லேருந்து மருது அழகராஜிலிருந்து நாம் தமிழ் இருக்கக்கூடிய காளியம்மாள் வரைக்கும். ஏங்க இன்னைக்கு ஏன் மருது அழகராஜ் ஏங்க நீங்கள் திமுக பேசிய பிறகு கூட அவர் வந்து விஜய்க்கு ஆதரவு ட்வீட் போட்டுட்டு இருந்தாருங்க. ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை நடத்துறாரு. ஏன்னா ஃபஸ்ட்டு அவரோட ப்ரையாரிட்டியாக விஜய் இருந்தார். விஜய்க்காக எவ்வளவோ மெனக்கெட்டு பேசினார். இன்றைக்கி இந்த பசங்க, புரியாத பசங்க ரொம்ப ஈஸியாக அவரெல்லாம் வந்து அவர் எவ்வளோ மோசமாக நடத்தினார், எவ்வளோ அவமானப்படுத்தப்பட்டார், அந்த கதை எதுவுமே அந்த பசங்களுக்கு தெரியாது. அவர் ரொம்ப ஈஸியாக வந்து மருது அழகராஜ் தான் நேரடியாக திமுக அவர் வந்து இன்னும் சொல்ல போனால் காலமாக இந்த கட்சிக்காக எழுதியவர். நீங்கள் சும்மா ஏதோ ஒரு பொறுப்பில் இருந்தாருங்க டக்குன்னு போனாருன்னு கிடையாது. நீங்கள் நமது எம்ஜிஆரோ நீங்கள் வந்து அம்மா இதெல்லாம் எழுதி அதிமுகக்காக பேசி உழைத்து நம்ம ஒரு ராஜ்யசபா எம்பி ஆகக்கூடிய வாய்ப்புகள்லாம் வந்து கூட நீங்கள் சில நேரம் நடக்காமல் போய் அவ்வளவு தீவிரமான அதிமுக அன்வராஜ் அவர்கள் தீவிரமான அதிமுக, அவங்களுக்கெல்லாம் ஏன் தாவைக்கு ஒரு சாய்ஸ் இல்லைன்னா தாவைக்கு ஒரு சாய்ஸாக இருந்துச்சு. அவர்கள் நடத்தப்பட்ட விதம் இந்த பசங்க யாருக்குமே புரியலை. இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக எழுதுகிற ஒருத்தன் வந்து பாருங்கள் மருது அழகராஜ் வந்து அங்கே தான் போகிறதா பிளான் வச்சுருந்தார். இல்லை, அவருக்கு போகிற பிளானே கிடையாது.
இவர்கள் சரியாக பயன்படுத்தாத காரணத்தினால் அவர்கள் அங்கே போய்விட்டார்கள். அதை மீறி செங்கோட்டையன் உள்ளார போந்திருக்கானா அவருக்கு வேற பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் மூலியமா உள்ள போயிருக்காரு. இல்ல நீங்க மருதழகராஜ் வந்து யாருக்கும் போட்டியாக மாறுவாரா? இல்லை. அன்வர் ராஜா வந்து ஒரு பலமாக மட்டும்தான் இருப்பார். நீங்க அந்த செக்டார்ல ஒரு பலமாக இருக்கின்றார். நீங்க மனோஜ் பாண்டியனும் நீங்க நெல்லையில ஒரு பலமாக இருக்கின்றார். ஆனா இங்க ஏற்கனவே நீங்க சில பேர் சொல்லுவாங்க, இல்ல நாங்க மேற்கு மண்டலத்தில் திமுக வீக்கா இருக்கு. நீங்க நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலை தாண்டி நாடாளுமன்ற தேர்தலில் பாருங்க, லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ்ல பாருங்க, திமுக அபரிதமான வெற்றியை வந்துட்டு இருக்கு. நிறைய தலைவர்கள் இப்போ NKKP ராஜா இருக்காரு, KE பிரகாஷ் இருக்கார், பாராளுமன்ற உறுப்பினர் இருக்காரு, ஒரு செந்தில் பாலாஜி இருக்காரு, முத்துச்சாமி இருக்காரு. இவ்வளவு பேர் இருக்கும் பொழுது கூடுதலாக இன்னொருத்தர் எதற்காக இங்கே தேவை, நமக்கு தேவையே இல்லைங்க அப்படின்னு ஒரு இடத்துக்கு போறாங்க. இது இன்னொரு பவர் சென்டர் நீங்க உருவாக்குறீங்க. இது கட்சிக்குள்ளே ஒரு அதிருப்தியை உருவாக்கும். செங்கோட்டையன் வந்தாருப்பா, சீட்டு கொடுத்தாங்க, ஒரு மாவட்ட செயலர் பொறுப்பு வாங்கினாரு, அமைச்சர் ஆனாரு, இது ரொம்ப ஈஸியாக இருக்குது இந்த ப்ராசஸ் அப்படிங்கிற அளவுக்கு போயிடுங்கிறது. அந்த ஒரு காரணத்திற்காக தான் அவர் இப்போ செங்கோட்டையனாக இல்லாமல் வேறு ஒருவராக இருந்து அவர் பலத்தையும் சேர்ப்பார், நமக்கு பெரிய போட்டி இல்லை அந்த இடத்துல அப்படின்னா நிச்சயமாக எடுத்துக்கொள்வார்கள். ஸோ அதனால செங்கோட்டையனுக்கு ஒரு வழி இல்லாமல் சென்றார். ஸோ மற்றவர்களுக்கு நீங்கள் அந்த ஆப்ஷன் இருந்த காரணத்தினால அவர்கள் உள்ளே எடுக்கப்படுகிறார்கள். பட் முன்னாடி சொன்ன மாதிரி இவர்கள் எல்லோருமே வர தயாராகத்தான் இருந்தார்கள். இன்னைக்கு எப்படி புஷி ஆனந்தையும் ஜானையும் மீறி ஏதோ ஒரு குரல் விஜய்கிட்ட போய் கொண்டு சேர்த்து ரொம்ப தீவிரமாக பேசிய பிறகு விஜய் சரி நம்மளை இவ்வளோ பெரிய மறுபடியும் நம்ம துரோகம் செஞ்சுட்டு இருக்காங்கன்னு புரிந்த காரணத்தினால் விஜய் செய்திருக்கிறார். இதே மாதிரி பல பேர் தடுக்கப்பட்டார்கள். விஜய்க்கு தெரியும், விஜய் அன்னைக்கு பெருசாக அதை ரியாக்ட் பண்ணவும் இல்லை. விஜய் மறுபடியும் அதான் சொல்கிறேன், இப்போ நீங்கள் செங்கோட்டையன் போயிட்டாரு, பலமாக பெரிய பலம் தான் அவங்களுக்கு. அந்த பலத்தை அவர்கள் பயன்படுத்தி கொண்டால், அந்த அனுபவத்தை பயன்படுத்திக்கிறாங்க. ஓகே, இப்போ செங்கோட்டையன் ஒன்றும் இல்லை, பிளான் ஒன்று போடுறாரு. சார் நான் ஜெயலலிதாவுக்கு உங்களுக்கு பிளான் போட்டு கொடுத்தேன், ரூட் இப்படி தான் போட்டு கொடுத்தேன், நான் அதே மாதிரி போட்டு கொடுக்குறேன், நீங்கள் வாங்க ஜனவரி பிப்ரவரியில், நீங்கள் ஜனவரி 1ஆம் தேதியிலும் ஸ்டார்ட் பண்ணுவோம் சார், ஜனவரி பிப்ரவரி ஸ்டார்ட் பண்ணுவோம் சார். விஜய் என்ன சொல்லுவார், ஏங்க டிசம்பர் 27 எனக்கு ஆடியோ லான்ச் இருக்குது, அது முடிச்சுட்டு வந்தால் ஜனநாயகன் 9ஆம் தேதி ரிலீஸ் இருக்குது, நான் அந்த வேலையை பார்ப்பேன், இந்த வேலையை பார்ப்பேன்னு கேட்பார். இன்னுமே விஜய் பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட்டோட செயல்படுறாரா? இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் எல்லாருமே தொடர்ச்சியாக பில்டப் கொடுத்துட்டே இருக்காங்க. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் விஜய் வந்து விட்டார், விஜய் 2.2 என்னென்னமோ சொல்கிறாங்க இல்லையா. விஜய் இன்னுமே எங்க அந்த ப்ரெஸ் மீட் நடந்துச்சுல்ல, நீங்கள் வீடியோ போட்டார் இல்லையா, நீங்கள் ப்ரெஸ்ஸை கேள்வி எடுக்கிறது கூட கஷ்டமாக இருக்குது, ஏதாவது நான் கேட்டுருவாங்கன்னு கூட அவர் பட்சத்துக்கு கூட நான் வர்றேன். இந்த ப்ரெஸ் மீட்டை விஜய் இல்லைங்க ஹேண்டில் பண்ணி இவராக நடுவில் உட்கார்ந்து நீங்கள் வீடியோவில் பேசின அதே கண்டென்ட்டை இந்த மாதிரி அனுபவமிக்க ஒருவர் எங்கள் கட்சிக்கு வந்திருப்பது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கின்றது, அவரோட அனுபவத்தை ஏற்ற நாங்கள் செயல்படுவோம், இவர் 4 மாவட்டங்களுக்கு இது என்னது அமைப்பு செயலாளர் வாயாலேயே அந்த பொறுப்பு அறிவிச்சிருந்தாருன்னா முடிஞ்சு போச்சே. இன்னொரு இம்பாக்ட் தானே சார். நீங்க மறுபடியும் ஓகே பாய், நான் பனையூருக்கு போ, நான் நீலாங்கரை போறேன், நீங்க போய் பிரஸ்ஸை பார்க்கறேன்னா பார்த்துக்கோங்க. நீங்க இன்னுமே நீங்க ஒரு கூட்டம் அந்த இதில் யாருங்க இருந்தால் ஜான் ஆரோக்கியசாமி இருந்தார். நான் எப்படி பார்ப்பேன்னா, இப்போ ஜான் ஆரோக்கியசாமி சொல்றது விஜயும் செங்கோட்டையனும் கேட்டு இல்லை, செங்கோட்டையன் அவர்கள் சொல்றதை ஜான் ஆரோக்கியசாமி கேட்டு டிரான்ஸ்லேட் பண்றாரு. இணையதுக்கு அப்புறம் சோஷியல் மீடியாவில் எழுதுனாங்க என்னன்னா, இனிமேட்டு செங்கோட்டையன் அட்வைஸை விஜய் கேட்க போறாரா இல்லை விஜய் அட்வைஸை செங்கோட்டையன் கேட்க போறாரா? நீங்கள் செங்கோட்டையன் அட்வைஸ் பண்ணுவாருங்க, என்ன ரூட்டில் பண்ணுவார் நீங்கள் தான் சொல்கிறேன் இல்லையா. இப்போ ஆதவர்ஜனாவுக்கு இருந்த அதே பிரச்சனை தான் இப்போ செங்கோட்டையன் அவர்களுக்கும் வரும். இப்போ விஜயை அக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுறாரு. விஜய் என்ன சொல்லுவார், ஜான் செங்கோட்டையன் அக்சஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கார், ஃபோன் அடிச்சுட்டே இருக்கார், என்னன்னு கேளுங்க. அண்ணே புஷி என்னென்ன அவர் ஏதோ ட்ரை பண்ணிட்டே இருக்காரு, நீ யாரும் போச்சு பாருங்கண்ணே, அது என்ன பிரச்சனைன்னு பாருங்கண்ணே. இல்லை சார் நாங்கள் அவங்கள பற்றி தான் சார் பேசணும், அவங்க சரியாக ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. விஜய் அக்சஸ் கிடைக்காது உங்களுக்கு, அதுதான் கிடைக்கவே யாருக்குமே கிடைக்காதுங்க. அவர் இன்னைக்குமே யார் வந்தாலும் ஜான்கிட்ட பேசு, புஷிட்ட பேசு, ஜான் விஜய் அதை உடைக்கிற வரைக்கும் இது இப்படி தான் அந்த கட்சி இருக்கும். நிறைய பேர் அல்ல விஜய் பயங்கரமாக பிளான் பண்ணுறாரு, இல்லை விஜய் மறுபடியும் அந்த ரூமுக்குள்ள உட்காந்துக்கிட்டு இந்த 2 பேர் கூட பேசினா போதுமானதுன்னு நினைக்கிறார். சார் நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்க, ஆனால் இப்போது தாவேக்காவுடைய இப்போது ஒரு அரசியல் தாவேக்காவுடைய அரசியல் ஒரு பேசுபொருளாக இருக்குல்ல. இப்போ எல்லாருமே அன்றைக்கி நீங்கள் பாருங்கள், மீடியாவில் பாருங்கள், அன்றைக்கி டெப்யூட்டி சிஎம் உடைய பிறந்த நாள் அப்படி இப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் அன்றைக்கி டாக் ஆஃப் த டவுனாக இருக்கிறது செங்கோட்டையன் தாவேக்கால் இணையிறது. ஸோ அடுத்தடுத்து மீடியா அட்டென்ஷன் கிரியேட் பண்ணுறதுலேருந்து இங்கே நம்ம வெகுஜனங்களுடைய ஒரு பேசுபொருளாக இருக்கிறது இப்போ விஜய் தான் இருக்கார். ஸோ கண்டிப்பாக அந்த பேசுபொருளாக இருக்கிறதே அடுத்து எலெக்ஷன்லையும் கண்டிப்பாக அது இம்பாக்ட் ஏற்படுத்தும். அடுத்தடுத்து ஒரு 4-5 நிர்வாகிகள் போனாங்கன்னா அது அன்றைக்கி பிரேக்கிங் நியூஸ். அதாவது இப்போது செங்கோட்டையன் திமுகவில் போய் சேர்ந்துருந்தா கூட இந்த அளவுக்கு ஒரு பிரேக்கிங் நியூஸாக உருவாயிருக்குமான்னு தெரியாது. ஆனால் ஒரு தாவேக்காவுக்கு போனது தான் ஒரு டாக் ஆஃப் த டவுனாக இருக்குது. இல்லை அதாங்க சொல்கிறேன் இல்லையா, நீங்கள் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவிற்கு இந்த வியாபாரம் பயனுள்ளதாக இருக்குது. அடுத்த 6 மாதத்துக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் டிடிவி தினகரன் ஆர்கே நகர் தேர்தல் நேரத்தில் அதற்கு முன்னாடி பின்னாடி தொடர்ச்சியாக அடுத்த தமிழகத்திற்கான ஒளி விளக்கு இவர் தாங்கிற அளவுக்கு மீடியா ஃபோக்கஸ் பண்ணாங்க. டிடிவி எங்கே போனாலும் மைக்கை தூக்கிட்டு ஓடினாங்க, என்ன பேசுகிறாலும் பாருங்கள், இது வரைக்கும் இவ்வளோ தெளிவான ஒரு மனுஷன் யாராவது பேசியிருக்காங்க தமிழ்நாட்டில்ங்கிற அளவுக்கு ஹைப் பண்ணாங்க. அதே டிடிவி தினகரனை ஒரு நாள் தூக்கி கீழே போட்டாங்க இந்த மீடியாவிற்கு. இப்பொழுது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு விஜயோடைய எல்லாமே வியாபாரம். விஜய் வெளியே வந்தால் வியாபாரம், விஜய் பார்த்தா வியாபாரம், விஜயை நோக்கி யாராவது வந்தால் வியாபாரம்னு தொடர்ச்சியாக பேசுபொருளாக இருக்குது, செய்திகளாக இருக்குது. தேர்தல் வரைக்கும் நிச்சயமாக நடக்கும். நான் சில பேர்ட்ட பேசுகிறேங்க, நான் மெயின் ஸ்ட்ரீம் டிபேட்ஸ் போகும்போது, சார் நாங்கள் வேறு வழியே இல்லை, எங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலங்கிறதா அடுத்த விஷயம்.
மே மாதம் ஜூன் மாதம் வரைக்கும் இப்படி தான் நாங்கள் பண்ணுவோம். ஜூன் மாதத்துக்கு அப்புறம் நாங்கள் யாருன்னு காட்டுறோம். நாங்கள் இதை சொல்கிறாங்க, ஓப்பனாகவே சொல்கிறாங்க. அதனால அவங்க வந்து தொடர்ச்சியாக விஜய் என்ன செய்தாலும் ஒரு பேசு பொருளாக நீங்கள் வந்து விஜயோட பெர்சன்டேஜ் அது 8, 10 என்ன வேணாலும் இருந்துட்டு போகுது. பட் ஆனால் மெயின் ஸ்ட்ரீம் நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, வராத ரஜினிக்கு எவ்வளோ டிபேட்ஸ் நடத்திருப்பாங்க. நாங்கள் நடத்திருப்போமா இல்லையா? நானே பல டிபேட்ஸில் போய் உட்காந்துருக்கேங்க. ரஜினி இத்தனைக்கும் மூச்சு கூட விட்டுருக்க மாட்டார். ரஜினி வருவாரா மாட்டாரா டிபேட் ஆனிச்சா இல்லையா? ரஜினி தமிழ்நாடு அரசியலில் தாக்கத்து 2017 ஒரு 4-5 நாள் தொடர்ச்சியாக ரசிகர்களை சந்திச்சாரு. நான் நிச்சயமாக அரசியலுக்கு வருவேன் ரஜினி சொன்ன பிறகு எனக்கு தெரிஞ்சு மேஜராக வந்து எம்ஜிஆர் காலேஜில் ஒரு கூட்டம் போட்டு பேசினார். ரஜினியோட அரசியல் செயல்பாடு நான் பார்க்கிறது பத்திரிகைகள் கடைசி கொடுக்கல, செய்தி தொடர்பாளர் யாரையுமே நியமிக்கல. நீ செய்தி தொடர்பாளர்களாக பல நேரங்களில் என்னப்பா அந்த கோமாளிலாம் உட்காரிச்சு பண்ணுறாங்களே நமக்குலாம் கோவம்லாம் வந்துச்சு. சப்போர்ட் பண்ணி பேசினவங்க சில பேர் ஆர்டி மாதிரி பேசினவங்க 50+1 அவர் நிறைய பேசு பொருளாக மாற்றினார். பாசிட்டிவ் சோஷியல் ஜஸ்டிஸ்ங்கிற வார்த்தைகள்லாம் பயன்படுத்தினார். ஆனால் ரஜினி பல நேரங்களில் சினிமாவில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தார் தவிர இல்லவே இல்லை. ஆனால் 2017 ரஜினி விலகிற 2020 வரைக்கும் ரஜினி மிகப்பெரிய பேசு பொருளாக இருந்தார். அதுவும் நீங்கள் அது குறிப்பாக மார்ச் 12 அதற்கு பிறகு டிசம்பர் 3 இந்த டிசம்பர் 3 வந்து மாற்றுவோம் எல்லாத்தையும் மாற்றுவோம்னு பிறகு டிசம்பர் 3 டிசம்பர் 27 அந்த தேதி வரைக்கும் ரஜினி மட்டும் தான் பேச போகிறார். நாட்டில் வேறு எதுவுமே நடக்கலையாங்கிற அளவுக்கு இருந்துச்சு. ஆனால் ரஜினி 3 அப்புறம் பேசவே இல்லை. அப்பயே ஒரே ஒருத்தர் நம்ம எழுதினார், கடைசியாக ஒரு காட்சி இருக்குது, ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிற காட்சி ஒன்று இருக்குன்னு எழுதினார். அதே மாதிரி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிற அன்னைக்கு ரஜினி வந்து நான் மன்னித்து விடுங்கள் அப்படின்னு சொல்கிற வரைக்கும் ரஜினி பேசுபொருளாக இருந்தார். அதற்கு பிறகும் பேசுபொருளாக இருந்தார். ஏன்னா இவங்க ஒரு கூட்டம் போட்டாங்க, ஒரு போராட்டம் மாதிரி வல்லூர் கோட்டத்தில் கூட்டம் போட்டு தலைவா நீ வந்தே ஆகணும் தலைவா, எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது தலைவாங்கிற அளவுக்கு ரஜினி பேசுபொருளாக இருந்தார். ஸோ அந்த இடத்த யாரடா ரீப்ளேஸ் பண்ணுவான்னு மீடியா காத்துட்டு இருக்கிற நேரத்தில் கரெக்டாக விஜய் வந்து அந்த இடத்துல சிக்கினார். ஸோ விஜய் குறித்து நிறையா விஜய் வந்து அந்த மாணவர்களுக்கு உதவி கொடுக்கும் பொழுதே விஜய் அரசியலே பேசாத போதும் விஜய் அரசியல் பேசினாரா, காலிலேருந்து 8 மணி நேரம் நின்றுருக்காரு, விஜய் அப்போ அரசியல்வாதியாக மாறப்போகின்றாரா அப்படின்னு விவாதங்கள் எழுந்துச்சு. விஜய் நல்ல ஒரு வியாபார பொருளாக இருக்கின்றார். அது நடந்து கொண்டே தான் இருக்கும், இது தொடரும், தேர்தல் வரைக்கும் நடந்து கொண்டே தான் இருக்கும். நீங்கள் அதற்காக ஓகே அப்போ விஜய்க்கு இவ்வளோ சப்போர்ட் இருக்கே, மாஸ் இருக்கே, அப்போ விஜய் உண்மையிலே சிஎம் ஆகிடுவாரா, அது வேறு. நீங்கள் அதற்கு களத்தில் இறங்கி வேலை செய்யணுங்கிறது ஒன்று. அதை தாண்டி கட்டமைப்பு ரீதியாக விஜய் எங்கே இருக்கார்? நீங்கள் இன்றைக்கி வந்து டிஎம்கே அகேன்ஸ்ட் டிவிகே, டிஎம்கே அகேன்ஸ்ட் டிவிகேன்னு சொல்லி சொல்கிறாருங்க. சிம்பிளான ஒரு உதாரணம் சொல்கிறேன். எஸ்ஐஆர் இன்றைக்கி மிக முக்கியமான பிரச்சனையாக இருக்கின்றது. கொள்கை ரீதியாக திமுக கடுமையாக எதிர்க்கிறாங்க. ஆனால் களத்தை நிற்பது யார்? வேலை பார்த்துட்டே இருக்காங்க. அதிமுக பார்க்குறாங்க, அதிமுக மேட்ச் பண்ணுறாங்க, பார்க்குறாங்க. விஜய் எங்கே போனார்? விஜயோட கட்சி எங்கே போச்சு? நீங்கள் நாங்கள் வழக்கு போடுறோம், நீங்கள் வீடியோ போடுறீங்க சார், நீங்கள் தானே சொல்கிறீங்க உங்களோட யாரப்பா இங்கே விஜய் ரசிகர் மாதிரி தெரியுது, அவனுக்கு ஃபார்ம் கொடுக்காதீங்கன்னு அவங்க தடுக்கிறாங்க. இல்லை நீங்கள் வந்து ஃபில் பண்ண வேண்டிய ஃபார்ம் 6 உங்கள் பூத் கமிட்டி நிர்வாகிகள்லாம் நீங்கள் பூத் மாநாடெல்லாம் போட்டிங்க இல்லையா கோயம்புத்தூரில், அந்த நிர்வாகிகள் எங்கே சார் காணோம்? ஒரே ஒரு நிர்வாகி அனுப்புங்க, கூடுதல் திமுக அதிமுக கூட போங்க, அவங்க ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. பிஎலோட தானே பேச போகிறார் சார், என்ன நீங்கள் எங்களுக்கு கொடுக்காம இருக்கீங்களாமே அப்படின்னு கேள்வி எழுப்புங்க. அப்போ அந்த செய்திகள்லாம் தகவல்ன்ற பேரில் ரிலீஸ் ஆகுதுல்ல சார். நீங்கள் எங்கேயாவது ஒரு நாளைக்கு முன்னாடி பார்த்தேன், இப்போ பாக முகவர்கள் எண்ணிக்கை வந்து பூத்துக்கு ஒரு முகவரலாக இருந்தது வந்து 10 உயர்த்த சொல்லி விஜய் அவர்கள் உத்தரவு அப்படின்னு சொல்லி ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் ஒரு கார்டு போட்டு சார். 1 கோடி உறுப்பினர்கள் இல்லை, நேற்று ஒருத்தன் போட்டிருந்தான், டாப் பார்ட்டி வித் மெம்பர்ஷிப் ஹை மெம்பர்ஷிப் நம்பர் 1 டிவிகே 2 crores எழுதின ஒருத்தன், டிஎம்கே 1 crore, ஏடிஎம்கே 60 lakhs, அடுத்த கட்சி எனக்கு கரெக்டாக தெரியல 40 lakhs, இதர கட்சிகள் 20 லட்சம் எழுதிட்டு அவர் 2 கோடி டார்கெட் சொன்னதை எழுதிய முடிச்சிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த கதைகள்லாம் சரிங்க. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் பூத்துக்கு ஒருத்தர் அப்படிங்கிறத நான் ஃபேக்குன்னு சொல்கிறேன். அந்த ஒருத்தர் கூட ஏன் ஒரு இடத்துல கூட நீங்கள் பார்க்கலாம்? நீங்கள் ஒரே ஒரு இடத்துல அப்பா திமுக அதிமுக கூட இவனும் துண்டு போட்டு போய் ஒரு பையன் நின்னா, பெரம்பூரில் இந்த பூத் நம்பர் 356 ஒரு பையன் நின்று அவனும் வந்து எஸ்ஆர் ஃபார்ம்ஸை ஃபில் பண்ணி ஒரே ஒருத்தர் ஃபோட்டோ எடுத்து போட்டிருந்தா இவங்க உலகம் ஃபுல்லாக ப்ராப்ளம் ஆக்கியிருப்பாங்க. அந்த அளவுக்கு இவங்கள்ட்ட ஆட்கள் இருக்காங்க, விர்ச்சுவல் வாரியர்ஸ். ஏன்னா அவங்க களத்துலையும் அவங்க இருக்கிறது வால் போஸ்டர்லையும் இன்டர்நெட்டில் மட்டும்தான். அப்போ ஏன் செய்யலை அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையிலேயே உங்கள்ட்ட கட்டமைப்பு இல்லை. அதுதான் நீங்கள் மேட்ச் பண்ண முடியும். ஏன் வந்து இன்றைக்கும் இந்த களம் திமுக அதிமுகன்னு இருக்குன்னா அதிமுக இது நல்லா தெரியும். அதிமுக பேசுகிறவர்களே நீங்கள் பாருங்களேன், ஒரே நாள் பொதுக்குழு நடக்குது, அதிமுக பொதுக்குழு வந்து ஸ்க்ரோலில் ஓட்டுறாங்க. இன்று அதிமுக பொதுக்குழுவும் நடந்ததுன்னு ஸ்க்ரோலில் ஓட்டுறாங்க. அதுக்காக நீங்கள் அதிமுக வந்து அப்போ 3வது இடத்துக்கு போக இல்லை. நான் மறுபடியும் சொல்கிறேன், அதிமுக தான் இன்றைக்கும் 2வது இடத்துல இருக்குது. எடப்பாடி பழனிசாமி வியாபாரம் பார்க்க முடியாது. நீங்கள் சொல்கிற மாதிரி அன்றைக்கி உதயநிதி ஸ்டாலினோட பிறந்த நாள் அவர் கேக் வெட்டுறதை வச்சு பெரிய வியாபாரமே கிடையாது. ஆனால் விஜய் ஒருத்தர் பார்க்க வராருங்கிறது பெரிய வியாபாரம். அது ஒன்று தானே தவிர இதனால பெரிய நீங்கள் மேட்ச் பண்ண முடியாத இடம் என்றைக்குமே தாவேக்கால மேட்ச் பண்ண முடியாதுங்கிறது இந்த கட்டமைப்பு. அந்த கட்டமைப்பு அவங்க தொடர்ச்சியாக ஃபேக் நம்பர்ஸ் விட்டுட்டே இருக்கிறாங்களே தவிர உண்மையான கட்டமைப்பு என்பது அவரிடம் இல்லவே இல்லை. நேரம் ஒதுக்கி இது குறித்து நிறைய தகவலை பகிர்ந்துட்டீங்க. நேரத்திற்கு நன்றி சார். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand.